வணக்கம் மக்களே, கோவக்காய் சாதம் செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு போடாதீங்க, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க, ஒரு பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுதாங்க கோவக்காய் சாதத்துக்கு டேஸ்ட்டு. வாசனைக்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கினேன், பொடிசாக கட் பண்ணி 2 வெங்காயம் போட்டுக்கினேன். 2 பேருக்கு காலேஜுக்கு ஒருத்தருக்கு ஆஃபீஸுக்கு ஒருத்தருக்கு கட்டணுங்க சாப்பாடு. இது கோவக்காய் இது மாதிரி அரிஞ்சு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள்தூள் போடுங்க, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதம் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். திருப்பி மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றினா குழஞ்சிடும் கோவக்காய். சூப்பராக வெந்து வந்துடுச்சு. சாப்பாடு போட்டு நல்லா கலரி கொடுங்க. இதுக்கு ஒரே ஒரு பொடி தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையும் முந்திரியும் வறுத்து பொடி பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த சாப்பாடு தான் வேணும்னுவாங்க குழந்தைங்க. இப்போ ஸ்கூல் போகிறாங்க எல்லோரும், சீக்கிரமாக எழுந்துக்க முடியாது. 1 மாதம் லீவில் இருந்தாங்க. இது மாதிரி கோவக்காய் ஏதோ ஒரு சாதம் கட்டிட்டோம்னா வெரைட்டி ரைஸ் எடுத்துன்னு போய்க்கினே இருப்பாங்க. இதுக்கு பீன்ஸு பொரியல் வச்சுட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.